ஹாய் गाइस, நான் தான் உங்கள் ரமி ரைடர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்புக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். இப்போ அதுக்கு தான் வந்து இந்த காஸ்டியூம்லாம் போட்டிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கூருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமில் தான் நான் இருந்திருப்பேன். அதே காஸ்டியூமில் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா தாங்க போகிறோம். ஃபேமிலி ட்ரிப்பு தான். நம்ம முன்னாடி நம்ம கூருக்கு போனோம்ல, அதே மாதிரி இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. இப்போ அதுக்காக தான் நம்ம ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டு, வேறு லெவல் ஃபன்னோட நான் வந்து சூப்பராகவே கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் போயிட்டு, தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரியம்மா பையனுக்கு பார்த்தீங்கன்னா தட்டு மாற்றுறாங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா வேன் எடுத்துகிட்டு நம்ம நேராக வந்து நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லலாம் தாங்க. நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்களா எங்கள் ஏரியா ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து இந்த காட்டுக்கருவம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாமே ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, நான் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம கார் வருது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளோட லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காருக்கு சொல்லியிருக்கோம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வராரு. அவரோட அப்படியே நம்ம தஞ்சாவூர் போய் இறங்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் காரில் போகும்போது நான் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம காருக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். பாய். ஓகே கேஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. உள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். என் அண்ணனும் அண்ணியும் வந்து உட்காந்துருக்காங்க. பாருங்களேன், அப்படியே அவங்க மூஞ்சில் வந்து ஒரு சிரிப்பு மயமாக இருக்கான். அப்படி நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், அப்படியே உள்ளே போகும். அத்தை, ஹாய் அத்தை. ஒரு செயின் போட போகிறாங்க. இது என்னன்னு தெரியலையே. ஆமாம்மா, கொஞ்சம் நான் வந்து யார் கை தட்டுறது? பெரியப்பாவா? நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம். ஓகே, ஒரே நிமிஷம். கிஃப்ட் கொடுக்குறாங்க, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ப்ரோ இங்கே காட்டு ப்ரோ. ஓகே, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க. ஓகே, ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் வந்துருக்காங்க. மாமா, இவங்க தான் எங்கள் மாமா, இவன் தான் என் அண்ணன். ஓகேங்க, நம்ம வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா லேட்டாக தாங்க வந்தோம். என் அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு நானே லேட்டாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சுட்டு கடைசியாக வந்து இந்த ரிங்கு போடுறதும் அந்த செயின் மாட்டுறது மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்க, இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து வேன் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரிப்புக்கு கிளம்ப வேண்டியது தான். அதான் அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இது ஃபங்க்ஷன் அவ்வளோதான். இது முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்க, நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வேன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கேஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ நானும் என் அண்ணனும் தான் போயிட்டுருக்கோம். இவர் தான் புது மாப்பிள்ளை, பார்த்துக்கோங்க. அது இவருக்கு தாங்க கல்யாணம். வண்டி இங்கே இருக்குது. பின்னாடி வந்து எங்கள் அத்தையும் என் மச்சானும் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் இப்போ வேனுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. வேனுக்கு போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. பாய் சொல்கிறியா? பாய் பாய். ஓகேங்க, ஃபைனலாக நம்ம வந்து வேனுக்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த வேனில் தான் நம்ம வந்து இப்போ நம்மளோட ட்ரிப்பை வந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம இதில் தான் போக போகிறோம். ஓகே, அப்படியே உள்ளே ஏறும். ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து வேனுக்கு வந்துட்டோம். அப்படியே நான் கேமரா காட்டுறேன், அப்படியே பாருங்கள். எல்லோரும் வந்தாச்சுங்க. இப்போ நான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், போகிற பிளேஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மழையும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பேசிக்கிட்டு இருக்குங்க. அதனால் அப்புறம் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன், பாருங்கள். இவன் தான் என் மச்சான், இவன் தான் என் அண்ணன். வணக்கம் சொல்லு ப்ரோ. அவங்க வந்து எங்கள் அக்கா, இவங்க வந்து எங்கள் பெரியம்மா, அவர் வந்து எங்கள் அத்தான், இவங்க வந்து எங்கள் அண்ணி, இது எங்கள் அம்மா. அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குங்க. அதனால் இப்போ நான் பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், போகிற பிளேஸும் உண்மையாக வேறு லெவலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ கோவிலுக்கு தான் போக போகிறாங்களாம்.
பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க மழை வேறு லெவலில் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து தூரிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து பிளேஸுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராவலில் தான் இருப்போம், வேனில் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துல வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும், விராலி மலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கோம். இது வந்து ஒரு முருகர் கோவிலுங்க. ஒரு பெண்டு மட்டும் ஒரு டேனிங் தான். இந்த மலையிலேயே நம்ம ஏறிடலாம். மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால அப்படியே பேக் கேம் எங்கள் அம்மா அவங்க பார்த்துங்க, தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அவன் தான் அண்ணன் நடக்க முடியாமல் வந்துகிட்டு இருக்கான். அவன் காலில் வந்து ஏதோ கடிச்சுப்பிட்டுங்க. இவர் தாங்க வந்து புது மாப்பிள்ளை ஆக போகிறவர். இப்போ பாருங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராலி மலை அப்படின்னு வந்து போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ள தான் போக போகிறோம். இங்கே பாருங்க எப்படி நடந்து போயிட்டு இருக்கான்னு. காலில் பூரா கடிச்சுப்பிட்டு போலங்க, பூரானா இல்லை இந்த எட்டுக்கா பூச்சான்னு தெரியல, கடிச்சுப்பிட்டு. அதனால அவன் அப்படி தான் நடந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க இதான் கோவில், வேறு லெவலில் இருக்குது. நான் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். உண்மையாக வியூ வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து விராலி மலையோட வியூ, வேறு லெவலில் இருக்குல்ல. மழை வேற பெய்யுதுங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். ஓகேங்க, இங்கே பாருங்க இதில் தான் ஏறிட்டு இருக்காங்க. பாருங்கள் எங்கள் அம்மா வந்து எப்படி ஏறிட்டு இருக்காங்க, 4 காலில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி செங்குத்தாக ஏறுதுங்க. பாருங்க பின்னாடி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எல்லோரும் இப்போ தான் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கங்க, இங்கே வந்து நிறையா குரங்குலாம் இருக்குங்க. இதான் கோவிலுங்க. ஓகேங்க, நம்ம வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளில போவோம். இங்கே பாருங்கள் அந்த பயலுவில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஹாய், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குங்க. இதாங்க கோவில். இங்கேருந்து அப்படியே உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபோக்கஸ் மாறுது. இங்கேருந்து உள்ளே போனோம்னா கோவிலுங்க. மேக்ஸிமம் எந்த கோவில்லையுமே வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வேனில் ஏற போகிறோங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி நம்ம விராலி மலை. இங்கே தான் நின்று நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு லொக்கேஷனுங்க விராலி மலை, அதுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸாக போகும்போது அப்படியே ஒரு வீடியோ வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி போய் நம்ம வந்து ரூம் எடுத்து தங்குறோம்ல, அது வரைக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வரும். பாருங்கள் உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாகவே வீடியோவெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள், உண்மையாக நல்லாயிருக்கும். ஓகே வாங்க நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்லையா? சரி ஓகே. ஓகேங்க, அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் டாட்டா. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில்ஸ் ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 ஆகுது. இப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து செம கூலிங்காக இருக்குங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஹேர்பின் பெட்டு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. மேக்ஸிமம் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போங்க. யானை இல்லைன்னா மானு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி மலையில். இது வந்து நம்ம சபரிமலை போகலங்க, அதே ரோடு தாங்க. பாருங்கள் இப்போ ரோடு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி இந்த ரோட்டில். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க, 2 பக்கமும் காடு தான். இங்கே ஏறும் போதே பார்த்தீங்கன்னா செம மிஸ்டாக தான் இருக்குது. நான் பேசுகிறது வேறு கேட்குதானு தெரியல, ஏன்னா இன்ஜின் சவுண்ட் ரொம்ப இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஏறும். பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அங்கெல்லாம் பகலில் ஏறினோம்னா நல்லாவே தெரியும். இப்போ ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியலங்க. பாருங்கள் 2 பக்கம் செம மிஸ்ட்டுங்க, தெரியுதா? இல்லை போட முடியாதுங்க. 2 பக்கமும் செம்மையாக தண்ணி அடிக்குதுங்க. மழை விடவே இல்லைங்க. நாங்கள் வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே மழை இல்லை. கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குங்க. எல்லாம் மிஸ்ட்டு தான். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. நான், என் அண்ணன், என் மச்சான், அப்புறம் பார்த்தீங்கன்னா என் உடன்பிறப்பு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமுங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ நம்ம மொத்தம் 5 ரூமுங்க. ஃப்ரீயாக இருக்குது ஒரு ரூமு. அங்கே போங்கடா 2 பேர்னா போக மாட்டுறாங்க. ஓகேங்க, நான் காலையில் வந்து நம்ம தங்கியிருக்கிற பிளேஸை வந்து நான் உங்களுக்கு விளாகில் காட்டுறேன். உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. வெளியில் இப்போ நைட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது வெளியில். இங்கே எல்லோரும் கசகசம் கத்திட்டு இருக்காங்க. ஓகே வாங்க, நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள் பின்னாடி நல்லா இருக்குல்ல இந்த வரைபடம். இது ஃப்ரேம் கிடையாதுங்க, ஃப்ளெக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரேமாக பண்ணல. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. சரி, மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், உங்களை பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய், டாட்டா.